ஹை ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஜென்ரல் இங்கிலீஷோட கிராமரை நீங்கள் ஒரு 3 மணி நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஷார்ட்கட்டில் எல்லாமே படித்து முடிக்க முடியும். நம்ம எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டோம் அப்படின்னாலுமே அதை பேசிக்லேருந்து படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். இப்போது மேக்ஸில் அடிஷன் சப்ராக்ஷனே தெரியாமல் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோம் அப்படின்னா அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெண்ட்ரி இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா புரியாது. அதனால் நம்ம இங்கிலீஷ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்லேருந்து படித்தோம் அப்படின்னா ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் படிக்கிறதுக்கான ஷார்ட்கட், ட்ரிக் எல்லாமே கொடுத்துருப்போம். இந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 3 ஹவர்ஸில் உங்களால் எல்லா கான்செப்டையும் கிராமரில் படித்து முடிக்க முடியும். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் கிராமரை எந்த ஆர்டரில் படிக்கணும் அப்படிங்க கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இதுக்கான வீடியோ கொடுத்துருப்போம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக இருக்கும். முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வரிசையாக எல்லாமே இருக்கும். அடுத்தது கண்கார்டு, ஆர்டிக்கல், டென்ஸு. ஸோ ஒன்று இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக இருக்கும். நீங்கள் வீடியோ பார்க்கும்போதும் இதே ஆர்டரில் பாருங்கள். ஏன்னா ஒன்றோட இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து கனெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். நமக்கு கிராமரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரூல்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல இதான் வரணும், இது வந்தால் இதாக போடணும். இப்போ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னா இந்த பேட்டர்லாம் இருக்கணும். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கணும். கண்கார்ட் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் எப்படி ஒரு சென்டென்ஸை இன்னொன்று மாற்றணும். இந்த எல்லா ரூல்ஸுமே நம்ம ஈஸியாக டேபிள் ஃபார்மேட்லேயும் நிமோனிக்ஸ்லேயும் ஷார்ட்கட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக சொல்லியிருப்போம். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னாலே போதும். சைக்காலஜிக்கலாக இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ ஒரு ஒர்க்குக்கு உங்களுக்கு 1 வாரம் டைம் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் 1 வாரத்தில் முடிச்சிருவீங்க. ஆனால் நீங்கள் முடித்த 80% ஒர்க்கை பார்த்தோம் அப்படின்னா கடைசி டயத்தில், ஸோ 1 வாரம் அப்படின்னா நீங்கள் 7ஆவது நாள் தான் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அதே ஒர்க்குக்கு 1 மாதம் கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக 28 நாள் ஃப்ரீயாக இருந்துட்டு லாஸ்ட் 2 நாள் தான் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிராமரை உங்களால் உறுதியாக இப்போ நீங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 3 மணி நேரத்தில் நீங்கள் எல்லா கான்செப்டையும் படித்து முடிக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ முதல்ல டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ ஃபுல்லாக வரிசையாக இருக்கும். எல்லா வீடியோவும் நீங்கள் ஆஃப்லைனில் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ யூடியூப்பில் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 15 வீடியோவும் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் மொபைல் டேட்டா, நெட்டு எல்லாமே ஆஃப் பண்ணிடுங்க. முடிஞ்சால் ஃபோனே பார்த்தோம் அப்படின்னா ஏரோப்ளைன் மோடில் போட்டுருங்க அடுத்த 3 மணி நேரத்துக்கு. ஸோ 3 மணி நேரம் கன்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இடையில சொல்லக்கூடிய ஹிண்ட்டு அதை ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே இப்போ நீங்கள் கிராமரில் எந்த லெவலில் இருக்கீங்களோ அதுலேருந்து உறுதியாக பார்த்தோம் அப்படின்னா 50 to 60% அதிக நாலேஜ் உங்களுக்கு ஜஸ்ட் 3 ஹவர்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துடும். ஸோ இப்போ உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளைக்கு படிக்கலாம், காலையில் எழுந்து படிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கான குட் டே இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு, இந்த செகண்ட் டே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிட்டு, அதை நீங்கள் இந்த ப்ரிப்ரேஷன்லேருந்து உங்களோட நாலேஜை கெயின் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சோன்னா உங்களோட எய்ம் இப்போ அடுத்து என்ன அப்படின்னா நீங்கள் லாங் டேர்ம் கோல், உங்களோட லாங் டேர்ம் கோல் பார்த்தோம் அப்படின்னா போஸ்டிங் வாங்கணும், இல்லை ஒரு சிலர் ஜென்ரலாக பார்க்கிங்க அப்படின்னா கிராமரில் ஸ்ட்ராங் ஆகணும். அப்படி தானே அந்த லாங் டேர்ம் கோலோட ஒரு மினிமம் ஷார்ட் டேர்ம் கோல் தான் பார்த்தோம் அப்படின்னா இதை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாலே சின்ன சின்ன ஷார்ட் டேர்ம் கோல் தான் அந்த லாங் டேர்ம் கோலுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ உங்களோட மொதல் கோல் பார்த்தோம் அப்படின்னா இதான் ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.